லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தப்படுகின்றன. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது, கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படாது என தமிழக அரசு நேற்று திடீரென ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. காலை முதலே தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகே காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டு வருவதால் இங்கு பொதுமக்கள் ஒரு பெரும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டம் தான், அது முடியாது. ஆம்னி பஸ் பேருந்தில் போகிறத கட்டிட்டு ட்ரெயினில் போகிறது தான் பெஸ்ட்டு நினைக்கிறோம். நாங்கள் மீஞ்சூர்லேருந்து வரோம், மீஞ்சூர்னு கிட்ட கிடையாது. திடீர்னு பாட்டினா இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு இன்னும் 2 ஹவருக்கு மேலே ஆகும், 2 ஹவர் 3 ஹவர் ஆயிரும். மீஞ்சூருக்கு எப்படி போகிறது எனக்கு புரியல. இன்னும் இப்போ இறங்கி எனக்கு ஏதோ தீவில் விட்ட மாதிரி விட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தா கூட நம்ம எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி, இது ஒன்றுமே செல்லாமல் இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி தரணும், இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குழந்தைங்க இங்கே உள்ள இது வரைக்கும் வந்ததும் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே அம்பத்தூர் தான் போகிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இங்கே இறக்கி விட்டுட்டு பாதியிலேருந்து எப்படி போகிறதுன்னு ஒன்றுமே தெரியல. எங்கே பஸ் நிற்கிதுன்னு கூட தெரியல. சொல்லவே இல்லை. அவங்களுக்குமே தெரியலை அப்படின்றாங்க. நியூஸ் பாருங்கன்னு இப்போ பேசுகிறாங்க. அப்போ நியூஸ் தெரிஞ்சிருந்தா நேற்று எங்களை சொல்லியிருந்தாக்கா நாங்கள் இங்கே இறங்கி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி போயிருப்போம். இப்போ இறங்கும் போது தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. நான் நாகர்கோயிலேருந்து சென்னை அம்பத்தூர் புக் பண்ணியிருந்தேன். ஏறும் போது போர்டிங் பாயிண்ட் எல்லாம் அம்பத்தூர்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஆனா இங்க இறங்கும் போது இல்ல இங்க கீழம்பாக்கத்திலே நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றாங்க நேத்தே நியூஸ் பார்க்கலையா, ஒரு வாரமா நியூஸ் பார்க்கல. அப்ப போர்டிங் பாயிண்ட் எதுக்கு அவங்க போடணும்? ஆனா அவங்க ஏறும் போது எதுவுமே சொல்லல. லாஸ்ட் ஸ்டாப் வரும்போது இதுதான் லாஸ்ட் ஸ்டாப், எல்லாரும் இறங்கிருங்க, என்ன ஆல்டர்னேட் கேட்கும் போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போலீஸை கேளுங்க, கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸை கேட்டா டிராவல்ஸை கேளுங்கன்னு சொல்றாங்க. இப்ப எங்க இருந்து அவ்வளவு தூரம் நான் எப்படி போறது? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாப்லயே இறங்குறேன். இப்ப எப்படி போறதுன்னு கூட எனக்கு தெரியல. பார்த்துதான் போகணும் என்ன பண்றது. அதான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டா யாராவது வர சொல்லிருக்கலாம், இல்ல எப்படியாவது போயிருக்கலாம். இப்ப எதுவுமே தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, வேற வழி இல்லாம எல்லாரும் இறங்கி போயிட்டு இருக்காங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.